Hello teachers, welcome to Krishnan G Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 2 இதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் டைப்புக்கு நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்காம வந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்கும். லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டைப் 2 ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 2 அதோட ஜென்ரல் ஃபார்மேட் இதுதான். dxன்னு இருக்கும். ஃபஸ்ட் டைப்பில் dyன்னு இருக்குன்னு சொன்னேன். செகண்ட் டைப்பில் dx by dyன்னு இருக்கும். ப்ளஸ் px ஈக்குவல் டு q. இந்த மாதிரி இருந்தால் இது வந்து டைப் 2 ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் டைப் 2 ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ்ன்னு இருந்தால் இங்கே எக்ஸ் தான் வரும், வேறு மாதிரி வராது. மோஸ்ட்லி டைப் 1க்கு தான் மேக்ஸிமம் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். டைப் 1ல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தான் அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி இந்த கொஞ்சம் மாற்றி dx by dy இந்த ஃபார்மேட் கொண்டு வரணும். இது ரேர் கேஸ் தான், இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை 2 டைப்பு தான் மொத்தமேவும். ஃபர்ஸ்ட் டைப்பு, செகண்ட் டைப்பு. வாங்க செகண்ட் டைப்பில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பி டிஒய். பிஒய் இஸ் நத்திங் பட் பி டிஒய்னு வரும். The integrating factor, the solution is given by x into e power integration of p dy. E power integration of p dy என்றது வேற ஒன்றும் கிடையாது, integrating factor. இதைத்தான் வந்து இங்கே வந்து இப்படி கொடுத்துருவோம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அதை சில கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டிஃபர் பண்ணி காமிக்கணும்ல, அதனால தான் இந்த இதில் இப்படி கொடுத்துருப்போம். போனதில் ஸ்ட்ரைட்டாக இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தனியாக கொடுத்து அப்புறம் ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு கொடுத்துருந்தோம். இந்த இதில் அப்படி கொடுக்கல, ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதனால தான் மேக்ஸிமம் சில புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஒய், இது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூ. திஸ் இஸ் ஆல்சோ அகெயின் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான், இதை மறந்துடாதீங்க. ஸோ கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஒய் ப்ளஸ் சி. இதை இப்படி எழுதலாம், ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா இங்கே பாருங்க, எக்ஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஒய் பிளஸ் சி. இதை எப்படி எழுதிக்கலாம், நீ எதை வேணா நான் வச்சுக்கோங்க. வாங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஆர்டர்னே தெரியாது. ஒரு ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்து மாற்றுங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஒய் இ பவர் ஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு சரி எழுதிக்குவோம், y cube plus 2x e power y equal to dy. இது வந்து கொடுத்துருக்காங்க, இதான் கொஸ்டின். இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ dx ஓகே, இந்த டேர்ம் தேவையில்ல, ரைட் சைடு கொண்டு போயிருங்க. ரைட் சைடில் dy இருக்கும், அது வந்து நம்ம என்ன கொண்டு வரணும், லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்தால் டிவிஷனில் வரும். ஸோ y cube plus 2x e power y divided by y e power y. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. y cube divided by y e power y plus 2x e power y divided by y e power yன்னு வரும். ஸோ இதையும் அடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கே ஒரு ஒய்யையும் இதை அடித்தா 2ன்னு வரும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா
ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஒய்ன்னு இருக்கும் ப்ளஸ் 2x பை ஒய்னு வரும். ரைட் சைடு என்ன இருக்குது, சாரி லெஃப்ட் சைடு dx பை dyன்னு இருக்கா. இப்போ இந்த ஃபார்மேட்டு ஒரு 90% ரெடி ஆகிருக்கு. ஸோ இதை திருப்பி நம்ம மாற்றி எழுதணும். ஸோ dx பை dy dx by dy இந்த 2x by y இருக்குல்ல அதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. மைனஸ் 2x by y ஈக்குவல் டு y ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஒய்னு வரும். ஓகே, ஏன் அதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், dxன்னு இருந்தால் அடுத்து என்ன வரணும், dxன்னு இருக்குது. ஸோ அடுத்து இங்கே எக்ஸ் தான் வரணும். dx பை dy ப்ளஸ்ஸு pxன்னு இருக்கும். ப்ளஸ் தான் நம்மளுக்கு கணக்கு. ஸோ இங்கே மைனஸ் இருக்குன்னா மைனஸ் சேர்த்து தான் எடுக்கணும். ஸோ p வந்து என்ன வரும்னா வாங்க நம்ம தனியாக கூட சொல்லுவோம். dx பை dy dx by dy dx by dy minus 2x by y 2x by equal to y square e power minus y. இதென்ன இருந்துச்சு, இதுதான் சால்வ் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 1. இங்கே வந்து p வழக்கமாக p வந்து எக்ஸுக்கு முன்னாடி இருக்கட்டால் மைனஸ் 2 பை ஒய், ஏன்னா மைனஸ் இருக்கு அது சேர்த்தா எடுக்கணும். தென் q வந்து y ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஒய். நெக்ஸ்ட்டு இது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ன்றது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நான் சொன்னேன் டு இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p dy. ஒய் இருந்தால் அங்கே ஒய்னு வரும். ஒய்யை வச்சு ஃபங்க்ஷன், ஸோ ஒய் போடணும். ஃபஸ்ட் டைப்பில் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ இ பவர் pdx தான் வரும். ஓகே, ஸோ இது நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு டைரெக்டாக இ பவர்னு போடாதீங்க. இன்டகிரேஷன் ஆஃப் p dy ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஸோ p தட் இஸ் p minus 2 by y. ஸோ மைனஸ் இன்டகிரேஷன் பண்ண முடியாது, எழுதிக்கலாம். மைனஸ் 2 by y. ஸோ மைனஸ் 2 வெளியே எடுத்துடலாம், அது தேவையில்லை, இன்டகிரேஷன் பண்ண முடியாது, கான்ஸ்டன்ட் தேவையில்லைன்றது தப்பு. dy by dy மைனஸ் dy by yனா log yன்றது. ஸோ இங்கே அப்ளை பண்ணும் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2 log yன்னு வருமா. இ பவர் மைனஸ் 2 log yனா இ பவர் log y பவர் மைனஸ் 2ன்னு வரும். லாக் கேன்சல் ஆயிடுச்சுன்னா y பவர் மைனஸ் 2ன்னு வரும். ஸோ 1 by y ஸ்கொயர். integrating factor equal to 1 by y square. So இது வரைக்கும் ஆன்சர், integrating factor மட்டும். So the solution x integrating factor equal to integration of q integrating factor dy plus c. So x 1 by y square integrating factor equal to integration of q. Qன்றது
y square e power minus y. y square e power minus y. இது q மட்டும். இதுக்கப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எழுதணும். 1 by y square then dy plus c. இது வந்து y ஸ்கொயரும் இந்த 1 by y square கேன்சல் ஆயிரும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் e power minus y dy plus c மட்டும் வரும். இன்டகிரேஷன் ஆஃப் e power minus y, e power y னா e power y, e power minus y னா e power minus y by minus 1 வரும் plus c. அது நம்ம minus e power minus y plus c எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் மட்டும்தான் இங்கே தேவை. எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயரை ரைட் சைடு கொண்டு போயிருங்க. ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய் ப்ளஸ் சி. ஸோ ஒய் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஒய் ப்ளஸ் சி ஒய் ஸ்கொயர், இல்லைன்னா ஒய் ஸ்கொயர் சி. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். x equal to y square e power y plus c y square. So minus y square e power y is minus இங்கே விட்டாச்சா. ஸோ இங்கே ஒரு மைனஸ் வரும்ல, இங்கே விட்டுருக்கேன். இங்கே மைனஸ் போகும், மேலே கரெக்டாக போட்டு கீழே போடலாம். ஸோ திஸ் இஸ் மைனஸ். எனக்கு தெரியலையா? நான் பாருங்க, என்னதான் போடணும், மைனஸ். ஓகே, அது மைனஸ் எடுத்துக்கங்க. இப்போ ஒய் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஒய். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன வரும்னா மைனஸ் வரும். இதை நம்ம வேறு கலரில் காமிக்கணும், அப்போ தான் தெளிவாக. மிஸ்டேக், மைனஸ். ஓகே, சொல்யூஷன் எழுதிடுவோம் திருப்பி. சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஒய் ப்ளஸ் சி ஒய் ஸ்கொயர். இது கரெக்டா? y ஸ்கொயர் ஐயா கரெக்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டைப் 2க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஃபார்மேட்டில் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா நம்ம மாற்றி அந்த ஃபார்மேட் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ.